அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தொடர். வணக்கம் தொடர். வணக்கம். இந்த கல்குவாரி அப்படின்னாலே அங்கே சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப ஒரு அந்த சட்டம் ஒழுங்கை மதிக்கிறதே இல்லையா அந்த துறைன்ற மாதிரி எனக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு அறப்போர் இயக்கம் நடத்தின ஒரு கல்குவாரியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் வேண்டுமென்றே ரவுடி எலிமெண்ட்ஸ் போய் சேரை தூக்கி அடிக்கிறாங்க. PSL சுரேஷ் என்ற வழக்கறிஞருக்கு தலையில் அடிபட்டு ரத்த காயங்களோட நடந்திருக்கு. ஒரு சேர் இல்லை, டம்முன்னு சேரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏற்கனவே கல்குவாரிகள் மணல் குவாரிகளை தடுக்க போனவங்களாம் லாரி அடித்து கொண்டுறாங்க. ரிவர்ஸ் எடுத்து உயிரோடு இருக்கானா இல்லையான்னு அரைச்சி கொண்டுட்டு போகிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த துறையில் மர்டரும் விபத்தும் தாக்குதலும் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடந்தது இந்த கல்குவாரி இதனால் ஏற்படும் ஆபத்து குறித்து அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன நடந்தது? இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளில் அதை பற்றி எந்த ஒரு செய்தி வட இந்திய ஊடகங்களில் வந்துடுச்சுனாலே, அதாவது ஜோசப் ஸ்டாலினுக்கு முழக்கம் போடுவாங்க. பார்த்தீங்களா, MK ஸ்டாலின் ஆட்சி வேணும்னு JNU மாணவர்கள் முழக்கம் போடுறாங்கன்ற அளவுக்கு திருச்சி போடக்கூடிய ஒரு வெத்து விளம்பரம் மாடல். ஒரு டெல்லியில போட்டது அசாதி ஸ்டாலின் வாலி அசாதி சம்திங் சொல்லுவாங்க. ஸ்டாலின் வாலி, ஜோசப் ஸ்டாலின் வாலின்னு தெளிவா சொல்லுது. ஜோசப்பை தூக்கிட்டு ஸ்டாலின் வாலி பாத்தீங்களா, ஏன்னா அதுல பெரியார் வாலி அப்படின்னு வருது. நான் அதுக்குள்ள ரொம்ப விரிவா போக விரும்பல. எந்த பதவி இந்தியா டுடேல வந்தாலும் எதுல வந்தாலும் உடனே அதை அன்னைக்கு ஃபுல்லா விவாதிப்பாங்க. பல ஊடகங்கள்ல பேசுவாங்க, எல்லா யூடியூபுகளில் பேச வைப்பாங்க. ஆனால் இந்த அரசு ஒரு விஷயத்த கண்டும் காணாமல் போச்சு. ஃப்ரண்ட்லைன்னு ஒரு இதழ், அது ரொம்ப பிரபலமான ஒரு இதழ், ரொம்ப முக்கியமான ஒரு இதழ். மாதம் 2 முறை வரும். மே மாதம் 2வது இதழ் தான் இது, ஃப்ரண்ட்லைன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரண்ட்லைன் இளங்கோவன் தான் இந்த ஸ்டோரி பண்ணியிருக்கிறார். கனிமவள கொள்ளை தொடர்பாக யார் பேசினாலும் அவங்க கொல்லப்படுறாங்கன்றது தான் இதோட கவர் ஸ்டோரி. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு 10,000 கோடி வரை இதில் இல்லீகலாக இதில் ஊழல் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சமீபத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து இலாக்கா பறிக்கப்பட்டு இந்த ஆர்டிகல் வந்த பிறகுதான் இலாக்கா பறிக்கப்பட்டது. இந்த விஷயம் இந்த ஃப்ரண்ட் லைனில் மரியாதைக்குரிய இளங்கோவன் இந்த ஒட்டுமொத்த செய்தியும் பெரிய ஆபத்து இருந்தும் கூட அவர் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆபத்து இருக்குது, பத்திரிகையாளர்கள் கூட இருக்குது. அந்த ஆபத்தையெல்லாம் மீறி இந்த செய்தியை பதிவு பண்ண பிறகு அவரிடம் இருந்து துறை பறிக்கப்பட்டு ரகுபதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓராண்டுக்கு 10,000 கோடி. இது இல்லாமல் இது வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் பல ஆக்டிவிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் ஜபகர் அலி. இத்தனைக்கும் அவர் வீடியோவில் பேசி நான் இந்நேரமும் அவர் பேசி அதுக்கப்புறம் ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு VAO அதிகாரி, இது எல்லாம் நடந்து அரசு அதிகாரிகள் அப்புறம் இந்த திருவள்ளூரில் சில ஆக்டிவிஸ்டுகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டது. எதுக்கு? மணல் கொள்ளையை தடுக்கணும்னு போனோம். மணல் கொள்ளையர்கள் மேலே தான் குண்டர் தடுப்பு சட்டம் போடணும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, நீ மணல் கொள்ளையை எதிர்த்து பேசினேன்னா உன் மேலே நான் குண்டர் தடுப்பு சட்டம். ஸோ இந்த 4 வருஷத்துல இதை ஒரு ப்ராக்டிஸாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததான்னு கேட்டால் நடந்தது. எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் நடந்தது. அது அந்த காலகட்டங்களில் நமக்கான குரலாக ஒழிச்சவர் யாருன்னா நமக்கு நாமே ஸ்டாலின். இப்போ அவர் யாருக்கானவராக ஆயிட்டாருன்னா மணல் கொள்ளையர். அவங்க சட்டசபையில் இருந்தா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, 11 மணிக்கு நம்ம பதவி பிரமாணம் 11:05 நீங்க மணல் இல்லைங்கன்றாரு. அதுக்கு அவரு அப்புறம் என்னென்னமோ உழப்பினாரு. இதை மாத்தி சொன்னாரு, இல்ல நான் விவசாயிகளுக்கு சவுடு மண்ணு தான், சவுடு மண் என்னென்னமோ சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள கூட இது இன்னைக்கு நடந்தது என்னன்னா, இவங்க ஒரு தீர்ப்பாயம் பண்ணலாம். குறிப்பா பாளையங்கோட்டை பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த
கல்குவாரி கனிம வளம் இது. ஏன்னா இந்த கனிம வளம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து irreversible, ஒரு மறுபடியும் நம்மளால இந்த வளத்தை உருவாக்க முடியாது. அப்ப இந்த வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ, நம்மளுக்கு தேவைன்னா பயன்படுத்தி தான் ஆகணும். கனிமங்களையும் மக்கள் பயன்பாட்டுக்காக. ஆனா இவங்க பயன்படுத்தல, அபகரிக்கிறாங்க, அழிக்கிறாங்க. பயன்படுத்துவது என்பது வேறு, கனிம வளங்களை அழிப்பது என்பது வேறு. மக்கள் பயன்பாட்டுக்காக கனிம வளங்களை. காந்தியோட ஒரு பழமொழி இருக்கு தோழர், மதர் எர்த் கேன் சர்வ் ஆல் தேர் நீட்ஸ் பட் நாட் தி கிரீட் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பேராசைக்கு அதை பயன்படுத்துறது. இங்க வந்து பேராசைக்கு தான் பயன்படுத்துறது. வருஷத்துக்கு 10,000 கோடினா பாத்துக்கங்களேன். அப்போ ஒரு தேர்தலை முடிச்சிடலாமா? ஒரு வருஷம் காசை வச்சு ஒரு தேர்தல் முடிஞ்சிருது. இவங்க வந்து ஒரு தீர்ப்பாயம் இது பண்றாங்க, அதுக்கான அனுமதி வந்து சரியா அமையல. அப்புறம் ஒரு மண்டபத்தை எடுத்து கலந்தாய்வு பண்றாங்க. நீங்க ஏதோ போற போக்கில் வழக்கறிஞர் சுரேஷன் போனீங்க. அவர் யாருன்னா பியூசியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், அகில இந்திய அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர். ரொம்ப சமீபத்தில் மணிப்பூர் கலவரத்தில் ஒரு பெரிய தீர்ப்பாயம், ஓய்வு பெற்ற நீதியர்கள் எல்லாம் வச்சு தீர்ப்பாயம் நடத்தி மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து அங்கே மணிப்பூரில் அந்த குக்கிக்கும் மைத்திக்கும் இடையேயான அந்த கலவரத்தில் நடந்த விஷயத்தில் மோடி அரசின் பங்கு என்னன்றதெல்லாம் பெரிய ஆபத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து மக்கள் நேரடி சாட்சியங்கள் மூலம் வெளிக்கொணர்ந்தவர். தமிழ்நாட்டில் அவருடைய பணிகள் நிறைய இருக்கு. அதில் ஒன்று இப்போ ரொம்ப சமீபத்தில் வைகுண்டராஜன் தாது மணல் அந்த விஷயத்தில் இவர் தான் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அமிக்கஸ் கியூரி. ஜெயலலிதா ஆட்சி காலம் இருந்தபோது அமிக்கஸ் கியூரி ரொம்ப சமீபத்தில் அதுவும் ஒரு பேசு பொருளாச்சு உயர்நீதிமன்ற தீர்ப்புலேருந்து. ஸோ இவருடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டும் கூட. அப்போ இவர் வராரு அந்த இடத்துல, இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையான்றதை பார்க்க வேண்டியது யாரோட பொறுப்புனா அந்த மாவட்ட காவல்துறையோட பொறுப்பு. அப்போ ஒரு இடத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க, இப்போ நான் போய் நடத்த போகிறேன்னா அங்கே அச்சுறுத்தல் இருக்குன்னா நீங்கள் அந்த அச்சுறுத்தலுக்கு ஏன்னா அரசமைப்பு கொடுத்துருக்கிற உரிமை, நான் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் மக்களுக்கான சேவையை நான் செய்யணும். அப்போ அங்கே போலீஸும் இருக்கிறாங்க, 2ஆம் நிலை காவலர்கள் ஒரு 8 பேர் அந்த வீடியோவை பார்க்கும்போது இருக்கிறாங்க. சார்பு ஆய்வாளர் இருக்கிறாரு, ஆய்வாளர் இருக்கிறாரு, துணை கண்காணிப்பாளர் இருக்கிறா தெரியல. சேரை தூக்கி போட்டு திட்டமிட்டே அடிச்சு இன்னொரு முறை நீங்க வரக்கூடாது, நீ வந்துருவியா நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன், நீ வந்தேன்னா அசிங்கப்படுத்துவேன். அவங்க கூட வாக்குவாதம் நடத்தும் போதே காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்னா அவங்க பீஸ்ஃபுல்லா கலந்தாய்வு நடத்துவதற்கு பொறுப்பானவர்கள் யாருன்னா இந்த காவல்துறை. அப்ப இந்த தாக்குதல் என்ன காட்டுதுன்னா தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை கனிமவள கொள்ளையர்களோடு அமைத்துள்ள கூட்டணி இந்த தாக்குதல் மூலம் வெளிப்பட்டு ரொம்ப பயமா இருக்கேத்துல. நீங்க வந்து கனிமவளம்ன்றது ரொம்ப முக்கியமானது, அது நமக்கானது இல்லை, நம்மளோட எதிர்கால சந்ததியதற்கானது. நம்மளுடைய புவியியல் அமைப்பும் நம்மளுடைய இயற்கை அந்த சுழற்சியுமே சரியாக நிகழ்த்துவதற்கு நம்ம கனிமவளம் ரொம்ப முக்கியம். மலைகளும் மணல்களும் ரொம்ப முக்கியம். அப்போ இதை பாதுகாக்கணும்னு சொல்லும்போது அட்ரா வெட்ரா குத்ரா வண்டியை விட்டு ஏத்துறா அப்படின்னா என்ன எப்படி அடுத்தவர்களுக்கு இந்த 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 எண்ணம் வரும்? இதை பாதுகாக்கணும், இதுக்காக போராடணும்னு எப்படி என்ன வரும்? என்ன வரக்கூடாது, அதுதான் இவங்களோட நோக்கமே. ஒன்றும் இல்லை, திருவள்ளூரில் ஒரு எஸ்பி வந்து என்ன பண்ணுறாரு, மணல் கொள்ளை நடந்தால் கூவம் ஆத்தங்கரையில், நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கூவம் தான். கூவம்னாலே நம்ம மைண்டில் என்னன்னா சென்னையில் ஓடுற சாக்கடை தான் கூவம்னு நினச்சிடும். கூவன்றது சுத்தமான ஏரி, திருவள்ளூரில் ஆரம்பிக்குது அதோட தலைமடி. அந்த கூவம்ல அந்த ஆத்து மணல் கொள்ளை நடந்தா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போடுறாங்க. எதுக்கு போடுறாருன்னா இந்த நம்பருக்கு எவன்லாம் கால் பண்றானா அவன் மேல கேஸ் போட, இந்த மாதிரி ஒருத்தர் மேல கேஸ் போட்டாங்க, ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் மேல. ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு காவல்துறை. இன்னைக்கு நடந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடந்திருக்கு. 2 பேரும் அரெஸ்டும், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீடியோலையும் பார்த்தேன். அது வந்து நான் அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணுவேன். இது சொல்றதுக்கு எனக்கு லோக்கல் காவல்துறை அதிகாரிகளுக்கு இவங்க யாருன்னு தெரியாதா? கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நடக்குதுங்க வாக்குவாதம். எப்படிங்க நடக்கல? ஒரு விஏஓ யாரோ ஒரு அரசு அலுவலர்கிட்ட வாக்குவாதம் பண்ணா சும்மா விடுவாங்களா? ரொம்ப சமீபத்துல பட்டினப்பாக்கத்துல மீனவர்கள் வந்து எம்எல்ஏ கிட்ட போயிட்டு மனு கொடுக்க போயிருக்கிறாங்க. அவங்க மேல ஒரு 100 பேர் மேல வழக்கு போடுறாங்க. ஒரு மனு கொடுக்க போறதுக்கே காவல்துறை வந்து அதை ஒரு அச்சமா பார்த்து எம்எல்ஏ உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிட்டோம். எது மக்கள் பிரதிநிதியை சந்திக்கும் நிராயுதபாணியா இருக்கக்கூடியவங்க இங்க வந்து வாக்குவாதம் பண்றான். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அப்ப ஜாக்கிரதையா இல்லாதது எதை காட்டுதுன்னா, இவரை அடிக்கணும்னு சொல்லி வரானுங்க. சென்னையில இருந்து ஒரு 4 ஆட்கள் வரானுங்க, போட்டு ஒரு 2 தட்டுங்க, அப்பதான் அடுத்த முறை வரமாட்டாங்க. இதை சொல்லி நடந்திருக்கோன்னு நான் நம்ப கூடாதா? நான் நம்புவதற்கான அத்தனை நியாயங்களும் இருக்கு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறையோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதான் இருக்கு. ஸோ
ஸோ இந்த தாக்குதல் மூலம் மீண்டும் சொல்கிறேன், கனிம வள கொள்ளையர்களோடு தமிழ்நாடு அரசு வைத்துள்ள கூட்டணி என்பது அம்பலப்பட்டுள்ளது. இந்த ஆர்டிகளுக்கு அப்புறம் துரைமுருகனிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஊழலில் ஒரு போதிய பங்கீடு இல்லாதது கூட அந்த இலாக்கா மாற்றத்திற்கான காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொரு சீனியர் அமைச்சர்கிட்ட போல, அவர் சீனியர் தான், டாப் 10ல தான் இருக்கிறாரு, இருந்தாலும் சீனியரில் சீனியர் இல்லாத லாயலிஸ்ட் தானே, லாயலிஸ்ட் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். ஏடிஎம்கேக்கு வந்தாலும் இங்கே சிறப்பு தகுதி வந்து லாயலிசம் வந்துடும். ஆமாம். இல்லை, எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் என்றால், இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களே அவங்களுக்கு அச்சம் இல்லையே. ஒரு கொலையை பண்ணுறோம், யாரா அந்த லாரி ஏற்றி கொடுறாருன்னா அந்த லாரி டிரைவர் தான் அதுக்கு அவருக்கு வந்து பயம் ஏற்படணும்ல. என்னடா கொலை பண்ண சொல்கிறாங்க, நம்ம போய் கொலை பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் என்ன ஆகுறது அப்படின்றது மாதிரியே, அப்படின்ற பயமே அந்த குற்றவாளிகளுக்கு இல்லாமல் போயிடுது. இல்லை, என்னன்னா போலீஸோட விசாரணை முறை என்பது வந்து அவங்க நினைச்சா ஒரு குற்றம் சுமத்துவது மட்டும் ஒரு ஸ்டேட்டோட பொறுப்பு இல்லை, அதை நிரூபிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொலை செய்கிறவங்க நிரபராதியாகக்கூடிய வகையில் அவங்க விசாரணையை நடத்துவாங்க. ஓகே ஓகே, எதை பண்ணால் அவங்க நிரபராதி ஆக முடியும், ட்ரையலில் எதை பண்ணால் அவங்க வந்து வெளியில் அந்த வழக்குலேருந்து எளிதாக வெளில வர முடியுன்ற அளவில் இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம வர வாரத்தில் பேச போகிறோம் இந்த தர்ஷன் வழக்கு, அதில் எப்படி அவங்க விடுதலை பெற்றுது, போலீஸ் விசாரணை ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான வழக்குகளில் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா அதை தான் பண்ணுது. ஜகபர் அலி சிபிசிஐடிக்கு போயிருக்கு. அந்த அம்மா மரியம் அவங்க அந்த திருபுவனம் காவல் நிலையத்தில் காவல் நிலையம் சரின்னு நினைக்கிறேன், முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறதுக்கு அவங்க பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இதை ஜபகர் அலி வந்து அதிமுகவுடைய சிறுபான்மை அணியில பொறுப்பில் இருக்கிறாரு, அவங்களே வந்து எதுவும் கண்டுக்கல. இதுதான் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் இருக்கிறார், அவர் சொன்னார், இந்தியாவில் எதிர்கட்சிகள் இல்லை, எல்லாம் ஆளும் வர்க்க கட்சிகள். அதை இன்னும் கூட எப்படி சொல்லணும்னா, சாதி ஒழிப்பு கட்சிகள் இல்லை, எல்லாம் சாதி கட்சிகள்னு சொல்லலாம். அது மாதிரி தமிழ்நாட்டில் கனிம வள எதிர்ப்பு கட்சிகள் இல்லை, எல்லாம் கனிம வளத்துக்கான கொள்ளை கட்சிகள். எவ்வளவு பங்கு? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருந்தா 20, ஆளுங்கட்சியா இருந்தா 80. கூட்டணி கட்சிகளுக்கு அந்த 80ல நீ பங்கு கொடு, 20ல நீ பங்கு கொடு. ஓகே. அப்பப்ப யாருன்னா போனா 5, 10 2 பேரும் போய் பங்கு கேட்டா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு வாங்க, உங்களுக்குள்ள பேசிட்டு வாங்கன்னா வெட்டிக்கிட்டு வா. அதனாலதான் இது சுத்தி இந்த பெல்ட் எங்கெங்கெல்லாம் கனிமவள பெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க கொலைகள் வந்து அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். கனிமவளை எதிர்க்கிறவங்களுக்குள்ளேயும் கொலை நடக்கும், கனிம வளத்தை அபகரிக்கிறவங்களுக்குள்ளேயும் கொலை நடக்கும். ஸோ இதை மக்கள் வந்து இனியும் மக்களை முட்டாளாக்கணும்னு வந்து தமிழ்நாடு அரசு நினச்சதுன்னா ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு. எப்படி அதிமுகவுக்கு மாற்று திமுகன்னு நினைச்சுன்னு இதுவும் ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு கனிமவள கொள்ளை. ஆமாம், கனிமவள கொள்ளை முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. இத்தனை நாட் ஒன்லி கனிமவள கொள்ளை மட்டும் இல்லை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கனிமவள கொள்ளை, சூழலியல் சார்ந்த போராட்டம், ஆமா எல்லாமே என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான ப்ரொடெஸ்ட் தான் ஆட்சி மாற்றத்துக்கே ரொம்ப அடிப்படையானது. ஹைட்ரோகார்பன், மீத்தேன், ஈத்தேன், ஆமா, நியூட்ரினோ, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், இல்ல எல்லாமே ஆட்சி மாற்றத்துக்கு அடிப்படையாக பங்கு வச்சதுனால கார்த்திகை சிவசேனாதிபதியான ஆட்களை உள்ளிழுத்து அவருக்குன்னு ஒரு துறையை உண்டாக்கி சம்பந்தமே இல்லாத ரோட்டுல 10 மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம பத்மபிரியா அவங்களெல்லாம் போட்டு இது மூலம் நாங்க சூழலியலுக்கு ஆதரவான கட்சி என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இப்போ அதே சூழலியல் தமிழ்நாடு அரசுக்கு மிக நிச்சயமான ஒரு வேட்டு விளைவிக்க போகுது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் அவங்க சொன்னதும் சூழலியல் சார்ந்த பாதுகாப்பு, அதிலிருந்து இந்த அரசு விலகிடுச்சு. இன்னைக்கு நடந்த தாக்குதலாம் அதான் காட்டு. இன்னொரு முக்கியமான இஷ்யூ தொடர், நம்ம கார்த்திகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகையிலேருந்தே பிரச்சனை. கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ், இப்போ அவங்க அதுவும் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாது. வேண்டுமென்றே இந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு அதாவது இவங்க கிளைம் பண்ணுறாங்க, தங்களுக்கு நாங்கள் வந்து 10% ஜாஸ்தியாக தான் கொடுத்துக்கணும், 15 லட்சம் தான் கொடுக்கணும், ஆனால் 25 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள சர்ச்சை இது. இந்த கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க சொல்கிறது போல் அதுதான் நீ என் அரசியல். இந்த கண்ணகி நகர்ன்றதுக்காக தான் நான் விளையாடினேன். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து காலமாடத்தின்னு சொல்கிறத விட ஒரு முகமது அலியோட ஒப்பிடலாம். ஏன்னா முகமது அலியோடைய ஒவ்வொரு குத்தும் நிறவரிக்கு எதிரானது, இவங்களுடைய ஒவ்வொரு ரைடும் வந்து ஆதிக்கத்துக்கு எதிரானது. நீங்கள் என்னை வந்து என் பூர்வீக நிலத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்தி ஒரு திறந்தவெளி சிறைக்குள் அடைச்சிங்க. அந்த சிறை வந்து என்னை வந்து ஒரு குற்ற சமூகமாக
குற்றவாளிகளின் கூடாரமா அந்த சிறை இடத்தை குடியிருப்பை மாத்துனீங்க. இந்த அடையாளத்தை நான் மாற்ற போறேன். இந்த அடையாளத்தை மாற்ற நான் வந்து மேடை ஏறணும், ஒரு பெரிய மேடையா இருக்கணும். அந்த மேடையில நான் பேசுறதை எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும். கேட்கும்போது நான் சொல்றதுக்கு மாற்று கருத்து வரக்கூடாது. ஆமாம், இந்த பொன் சொல்வது சரி, இந்த பெண் சொல்வது சரின்னு வரணும். அந்த வெற்றியின் மூலம் எனது அடையாளமும் மாறணும். இந்த நோக்கத்துக்காக தான் அந்த பெண் விளையாடினாங்க. காலமாடன் கூட அவருக்கு வேற இந்த மாதிரி நோக்கம் இருந்ததுன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு முகமது அலிக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கம் தான் இந்த பெண்ணுக்கு இருந்தது. அப்ப இவங்க விளையாடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. எல்லாருமே இது வரைக்கும் அரசு மக்கள்கிட்ட இருந்து எப்போதுமே அரசு கிட்ட விளையாட்டுல இருந்து ஜெயிச்சு வரவங்களுக்கு இத்தனை கோடி கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்கன்னு மக்கள் கோரிக்கை வச்சதில்ல. முதல் முறையா எல்லா மக்களும், தலித் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் சொன்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, அந்த குழந்தைக்கு சில கோடிகள் வந்து கொடுங்க. ஏன்னா குகேஷ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை என்பது அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாவோ எந்த ஒரு ரீதியாவோ அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கொடுத்ததை நான் குறை சொல்ல, அதுவும் தேவைதான். ஆனால் இவங்களை போன்ற கொடுக்கறது அது கார்த்திகாவுக்கு மட்டும் பயன் தராது. அது அந்த அணிக்கு போகும், அந்த குடும்பத்துக்கு போகும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சில இதுவாகும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவங்க பயிற்சி பெறணும். இது அந்த 25 லட்சம்ன்றது வெறும் அவங்களுக்கு மட்டும் பயன் தராது. 25 லட்சம் இப்படின்றதுக்குள்ள காணாம அந்த குடியிருக்கும் நிலையை மாத்தணும்னு அவங்க யோசிச்சாலே 25 லட்சம் காணாது. ஒரு வீடு வாங்கிட்டு போனோம்னாலே பத்தாது. அப்ப அந்த சூழல்ல ஒரு நாளைக்கு 1800 ரூபா செலவாகும் அவங்களுக்கு. அவங்க ஃபிட்னஸ் கோச் கிட்ட பேசுனேன், 1500 1800 செலவாகும். ஆனாலும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு அந்த நிவாரணத்துக்கு ஒரு போஸ்டர் போட்டு அதுக்கு ஒரு பரப்புரை பண்றதுக்கு ஒரு டீம் இருந்தது. அதை வந்து முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு அரசு பொது நிதியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தது. அதுக்கும் ஜீவோ படி 15 தான் தரணும், 10 லட்சம் கூட போட்டு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்குறோம்லாம் சொன்னாங்க. அண்ணன் திருமா போன்ற 1 கோடி தரணும்னாங்க. ஆனால் அது நடக்கலை. மிக முக்கியமாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, நாங்கள் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் நில உரிமை குடியிருப்பு கூட்டமைப்பு சார்பாக கண்ணகி நகரில் விளையாட்டு மைதானமே இல்லை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரியில் குழந்தைகள் விளையாடுவதற்கு மைதானம் இல்லைன்னு நெடுநாள் கோரிக்கை. ரொம்ப சமீபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு சட்டசபையில். மைதானம் வேணும், கபடி விளையாடுறாங்க, அங்கே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது, அவங்களுக்கு விளையாட மைதானம் வேணும். இன்னைக்கு கார்த்திகா அவர்களின் வெற்றிக்கு பின்னால் அங்கு மைதானத்தை அமைப்பதற்கான பணியை துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய இவர் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு நேரில் பார்வையிட்டு அதுக்கான பணியை தொடங்குறாரு. இதுல என்ன, முதல்ல வந்து அது வந்து தமிழ்நாடு அரசு தான் பண்ணுதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தாட்கோவுடைய இணைய பக்கத்துல தாட்கோ நிதியிலிருந்து போடுறாங்க. தாட்கோ வந்து தலித் மக்களின் வீட்டு வசதி, தொழில், நிறைய இதுக்கு நிதி கொடுக்குறாங்க, கல்வி கூட கொடுக்குறாங்க சில சமயம். இந்த நிதி வந்து அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாமா கேட்டா என்னை கிடக்கூடாது. எப்படி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு SC/ST சப்ளான்லேருந்து நிதி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முயற்சி செய்து, பிறகு அன்புவேந்தன் போன்ற ஆக்டிவிஸ்டுகளால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த தகவலை பெற்று தேசிய ஆணையத்துக்கு போயிட்ட பிறகு எப்படி OBC பெண்களுக்கும் பிற சமூக பெண்களுக்கும் பொது நிதியிலேருந்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பொது நிதியிலேருந்து இந்த 1000 ரூபாய் கொடுங்க. SC பெண்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஏன்னா அது எதுக்கான நிதினா, அந்த என்னுடைய தனிப்பட்ட மேம்பாடு, என் கல்விக்கு கொடுக்கலாம், என் தொழிலுக்கு கொடுக்கலாம், இல்லை எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடு கட்ட போறேன், என்னுடைய நிலையை மாற்ற போறேன்னா கொடுக்கலாம். தமிழ்நாடு அரசு இப்ப பல அரசுகள் செய்யக்கூடிய, இது திமுகன்னு நான் சொல்ல, எல்லா அரசுகளும் ரோடு போட்டுக்கிட்டே வருவாங்க. ஊர் தெருவில் வரைக்கும் அது வந்து பொதுப்பணித்துறை. சேரிக்குள்ள வந்துருச்சுன்னா அது வந்து சப்ளான். லைட்டு போட்டுட்டே வருவாங்க. இது ஊர் தெருவில் வர வரைக்கும் அது வந்து மின்சாரத்துறை. இதுக்குள்ள வந்துச்சுன்னா சப்ளான். அப்ப இந்த ஏன் இத்தனை வருஷம் 65 ஆண்டுகளா ஆச்சு, 75 ஆண்டுகளா ஆயிடுச்சு. 75 ஆண்டுகளா நடந்த எத்தனை 5 ஆண்டு பட்ஜெட் போட்டோம், அந்த சப்ளான் ஒதுக்கியும் ஏன் தலித் மக்களோட நிலை மாறல? காரணம் வந்து அந்த சப்ளான்ல இருக்கக்கூடிய நிதி உண்மையிலேயே அவங்க மேம்பாட்டுக்கு கொடுக்காம கோயிந்தா, ஆமா, ஒட்டுமொத்தமா கோயிந்தா போடுறதுக்கு இந்த நிதி பயன்படுது. இப்ப இந்த கண்ணகி நகருக்கு வருவோமே, 90க்கு பிறகு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் பிறகு 60களிலே ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் என்னைக்கு சென்னை நகர கட்டுமானத்தில் என்னைக்கு உலக வங்கியுடைய முதலீடு வந்ததோ, மூலதனம் வந்ததோ, இந்த நகர கட்டுமானங்கள் அது சர்வதேச அளவில் பெருநகரங்களோட கட்டுமானங்கள் வந்து உலக வங்கி கார்பரேட் தான் தீர்மானிக்குது.
60களில் வெளியேற்றங்கள் தொடங்குச்சு. முதல் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் சத்தியவாணி முத்துவை எதிர்த்து அறிக்கை விட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அதன் பிறகு அது ரொம்ப வேகம் எடுத்தது 90களில். இந்த நகரம் யாருக்கான நகரமாக இருக்கணும், மையத்தில் யார் இருக்கணும், அதை சுற்றி யார் இருக்கணும், அவுட்டர் ரிங்கில் யார் இருக்கணும்னு ஒரு 4 ரிங்கு வச்சுருக்காங்க. அதை ஒட்டி தான் மாஸ்டர் பிளான்கள்லாம் தீர்மானிக்கப்படுது. அப்போ இந்த 90களில் ஆரம்பித்த வெளியேற்றங்கள் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. 2000 கண்ணகி நகர் செட்டில்மெண்ட் கிட்டத்தட்ட 66 செட்டில்மெண்ட்டுகள்லேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் 6 செட்டில்மெண்ட்டுகளுக்குள் மிக அடர்த்தியாக குடியமர்த்தப்பட்டார்கள். அதனால் அவங்க வாழ்வாதாரம் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். ஏன்னா ஐநா என்ன சொல்றதுன்னா வெளியேற்றங்கள் என்பது 5 கிலோமீட்டர்களுக்குள்ள இருக்கணும் எவிக்ஷன் என்பது. ஆனா இவங்களுக்கு மட்டும் 40, 45, 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஸோ இதுல வந்து வெறுமனே தலித் மக்கள் மட்டும்தான் பாதிப்படைஞ்சாங்களா கேட்டிங்கன்னா, வர்க்க நிலையில் பின்தங்கிய மக்களும் பாதிப்படைஞ்சாங்க. வர்க்க நிலையில் பின்தங்கிய வன்னியர், வர்க்க நிலையில் பின்தங்கிய முதலியார், வர்க்க நிலையில் பின்தங்கிய மீனவர், வர்க்க நிலையில் பின்தங்கிய இஸ்லாமியர், சில பெரிய சாதிகள் கூட அங்க இருக்கிறாங்க. 50% மேல தலித் மக்கள், மீதி 50% இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்கள். அப்ப அந்த நிதி அங்க இருக்கக்கூடிய அனைத்தும் யார் வேணாலும் பயன்படுத்தி. இப்ப அந்த கண்ணகி நகர் கபடி டீமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தலித் பசங்க மட்டும் இல்லை, அந்த டீம்ல நான் தலித் பசங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கிரவுண்டை எஸ்சி பசங்க மட்டும் தான் பயன்படுத்த போறாங்களா? இல்ல, தலித் பசங்க மட்டும் தான் பயன்படுத்த போறாங்க. தலித் மக்களுக்கு மாணவர்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா கூட ஓகே, அது ஓகேன்னு விட்டு ஒளிஞ்சு போகுதுன்னு. இப்ப அந்த குழந்தைங்க நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல. கண்ணகி நகரில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எல்லா முத்திரைகளும் தலித் மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அத்தனை கஷ்டங்களும் எந்த ஒரு இதுவும் இல்லாம கண்ணகி பாகுபாடு இல்லாம அவங்களும் அதே கஷ்டப்படுறாங்க. பிரைம் ஏரியா, போலீஸ் அட்ராசிட்டி அவங்க அனுபவிக்கிறாங்க, கஸ்டடி டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, திட்டமிட்டு வந்து ஒரு குண்டரா ஆக்கப்படுறாங்க, எல்லாம் சிறார் திருமணம், தண்ணி பிரச்சனைனால தோல் நோய் வந்தது, எல்லா உடல் உபாதைகள்ல இருந்து குடும்ப பிளவுல இருந்து எல்லாத்தையும் அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. நான் இல்லைன்னே சொல்லலை. ஒரு அச்சமான குடியிருப்பு. இந்த கிரவுண்ட் வந்து எல்லாருக்குமானது. கேவி குப்பம் எம்எல்ஏ கோரிக்கை வைத்த பிறகு இந்த மைதானம் வந்து வந்திருக்கணும். ஆனா இப்ப வருது, நல்ல விஷயம். ஆனா இதை வந்து நீங்க SC/ST சப்ளானின் மூலம் தாட்கோ நிதியின் மூலம் செயல்படுத்துவதனால் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து தலித் மக்கள், அதனால அந்த நிதியில இருந்து நாங்க எடுத்து. இது எவ்வளவு ஒரு சாதி பார்வை கொண்டது. இன்னொன்னு நான் தார்மீகமாவே கேட்கிறேன், இது குற்றம். அது அந்த கண்ணகி நகர்ல எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பொதுவான விளையாட்டுத்துறை நிதி. ஏன்னா தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பெடுத்த பின்னர் முதலமைச்சர் கோப்பையெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நான் மறுக்கவே இல்லை. கேலோ இந்தியா மாதிரி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து விளையாட்டுத்துறையில எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருந்தபோது இந்த முதலமைச்சர் கோப்பை வந்து பல விளையாட்டு வீரர்களை புதுசா ஊக்குவிச்சுது, அவங்க ட்ரெயின் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளை ஏற்படுத்திச்சு. அதற்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தொகுதிக்கு ஒரு மைதானம். அது வந்து முக்கியமா இருந்தது. அது எந்த நிதியில இருந்து நீங்க சொன்னீங்க? விளையாட்டுத்துறை தானே. அப்ப இதை எதுல இருந்து நீங்க பண்ணியிருக்கணும்? விளையாட்டுத்துறையில இருந்து தானே பண்ணியிருக்கணும். ஆனா பண்ணாம தாட்கோல இருந்து பண்றாங்க. இது மீண்டும் திராவிட மாடல் ஒரு சாதி மாடல்னு காட்டுது. இங்க இவங்க வந்து தொகுதிக்கு ஒரு கிரவுண்டுன்னு சொன்னாங்களா, அதுல கூட என்னாச்சுன்னா கண்ணப்பர் திடல்ல இப்போ ஒரு கிரவுண்டு திறந்துருக்காங்க. அங்க போய் யார் விளையாடுறாங்க ஒரு நாள் கேமரா எடுத்துட்டு போய் பாருங்க. அங்க வந்து எல்லாமே காசு. ஓகே, வாலிபால் கிரவுண்டா விளையாடணுமா காசு, டென்னிஸ் கோர்ட் விளையாடணுமா காசு, ஃபுட்பால் மட்டும் இல்லை, ஃபுட்பால் பாக்ஸிங் நடந்துக்கலாம். அது என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அங்கே எதிர்க்க இருக்கிற மார்வாடி அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மொத்தமாக புக் பண்ணிடுறாங்க. எவ்வளோ, எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம், இந்த கீப் த செக், இது எத்தனை. அவன் என்ன டிமாண்ட் பண்ணுறான், நீ இங்கே நிற்காத, இங்கே வராத. என் ஊரே என் கையை விட்டு போச்சு. என் ஏரியாவில் கண்ணபத்திரர் கிரவுண்டு திறக்கும்போது சந்தோஷப்பட்டேன். அப்பாடா பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் வந்துச்சு, காலைல போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் பொய் சொல்லலை. இப்போ கன்னிகாபுரத்தில் ஒரு கிரவுண்டு திறக்க போகிறாங்க பெருசாக. கண்டிப்பாக அதை திறக்கும் போது வட சென்னையில் மக்கள் பயன்பாட்டிற்காக அதிநவீன வசதிகளுடன் திராவிட மாடல் அரசு எல்லாத்தையும் போடுவாங்க. அது யாருக்கு பயன்படும்ன்றதுதான் கேள்வி. ஸோ இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்கன்ற, பண்ணதையும் உருப்படியாக பண்ணலை, பண்ண வந்தேன்னு சொன்னதையும் வந்து ப்ராப்பராக பண்ணலை. ஸோ இந்த கண்ணகி நகர் விஷயத்தில் அந்த மக்களை பெரிய அளவில் வெளியேற்றிய பிறகும் கூட இன்னைய வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. இது இந்த அநீதி யாருக்குன்னா நடக்குது. நீ என்னைக்கு இந்த உட்கட்டமைப்புன்றது மக்கள் குடியேற்றத்துக்கு முன்பே அங்க தயாரா. நீங்க வீடு போறீங்க, இப்ப காசா கிராண்டில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க,
கீ கொடுக்கும்போது லிஃப்ட்டு, தண்ணி, பார்க்கிங்கு, கார்டனு, ஜிம்மு, எல்லா அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணானோ அந்த அம்யூனிட்டிஸோட தான் நான் வீடு தருவான். ஃபஸ்ட்டு வீடு பண்ணிட்டேன், கரண்ட்டு அடுத்த மாதம் வரும், லிஃப்ட்டு 5 வருஷம் கழிச்சு வரும், கிரவுண்டு 20 வருஷம் கழிச்சு வரும், ஸ்கூலு 25 வருஷம் கழிச்சு வரும், இன்னைய வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரல. திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவோன்றது இன்னைய வரைக்கும் கட்டலை. சொன்னதை செய்தும் சொல்ல இந்த ஃபேக்ட் செக் பண்றான்றாங்களா, ஃபர்ஸ்ட் திமுக தேர்தல் அறிக்கைக்கு ஃபேக்ட் செக் பண்ணுங்க, எவ்வளவு பண்ணாங்க பண்ணலன்றது. பொய், அத்தனையும் பொய். அப்போ இங்க இருந்து அவங்க மருத்துவமனை கூட 40 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வர வேண்டியதாக தான் இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த பெண்ணின் வெற்றி என்பது முகமது அலியினுடைய வெற்றி ஒப்பானது. எப்படி அந்த குத்து ஒன்னொன்னு நிறவெறிக்கு எதிரானதோ இந்த பொண்ணோட ஒவ்வொரு ரைடும் வந்து அது பின்னாடி மிகப்பெரிய விடுதலை வேட்கை இருக்கு. அதனாலதான் அவங்க வாயில இருந்து என்ன வந்ததுன்னா, கண்ணகி நகர் அதுதான் என் அரசியல், அதுதான் என் அரசியல். தொடர்ந்து பேசுவோம் தோழர். அதற்கு முன்பு அன்பார்ந்த ரெட்பிக்ஸூர் அவர்களே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. அப்போ அவங்களுக்கு வந்து வெற்றி பெறணும், எனக்கு ஒரு அரசு பணி வாங்கணும், நான் எந்த விளையாட்டு வீரர்களோட நோக்கத்தை கொச்சைப்படுத்தலை. ஆனால் பெரும்பாலும் எதுக்கு விளையாடுறாங்க, ஒரு அரசு பணி வாங்கிடலாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. எங்க ஜனம் எங்க ஜனம் எங்க ஜனம் தான் சொல்றாங்க அவங்க. அப்ப இவ்வளவு ஒரு எங்க அந்த இதுல வெற்றியில வந்து ஒருத்தர் வாள் கொடுக்குறாரு, வாங்க மாட்டேன்ட்டாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன், கண் எதிர்க்க பார்த்துட்டு இருந்தேன், வாங்க மாட்டேன்ட்டு மறுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான குழந்தைங்க அங்கே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க விளையாடி ஜெயிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, மீண்டும் அந்த விட்டு போன கபடி லெகசி மறுபடியும் தொடங்குது. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, தென் தமிழ்நாட்டில் தான் வந்து கபடி லெகசி இருக்குன்னு நினைக்கிறாங்க. வட தமிழ்நாட்டிலையும் உண்டு, குறிப்பாக வட சென்னையிலும் இருந்தது, இடையில கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இப்போ இந்த பெண்ணின் வெற்றியினால இப்போ மறுபடியும் கபடி டீம் உருவாகுது. எல்லாரும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும், இந்த பெண்ணுக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை பார்த்த உடனே நம்மளும் இது மாதிரி வரணும், அவங்களோட பேச்சு நம்மளும் இந்த மாதிரி விளையாடணும், நம்ம அடையாளத்தை மாற்ற விளையாடணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்போ நீங்கள் எவ்வளவு தடைக்கல்ல போட்டாலும் துளிர் விட்டுட்டே வரும். ஸோ இந்த அரசு வந்து மீண்டும் மீண்டும் தலித் மக்களை என்னவா பார்க்குது, தலித் மக்கள் நிதியை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்துது என்பதற்கு கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களின் விஷயத்திலும் ஒரு புலப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ. நன்றி.